ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டைரக்ட்டா ட்ராமாக்குள்ள போயிரலாம். போறதுக்கு முன்னாடி ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளும் பாத்தீங்கன்னா கிளப்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த கிளப்ல இருக்க இன்னொரு பையன் இவளுக்கே தெரியாம ஏதோ மயக்க மருந்து கலந்தே கொடுத்துடுறான். அந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் அத குடிச்சிட்டு இருக்கா. அந்த பையன் தான் வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரும். உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. என்னால உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் உன்னால இருக்க முடியாது? உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சுத்தமா சரியில்ல. அப்படி இருக்கிறப்ப எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தேன்னா, நெறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல, என்னோட ஃபேமிலிய பத்தி நீ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கியா? ஒழுங்கா விடுறேன்னு சொல்லி, இவ போக பக்கமே விட மாட்டேங்கிறான். அது பார்த்தவுனே, இவள பார்த்தீங்கன்னா, அவன் கையில அடிச்சு போட்டுட்டு, அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்ப அவன் இப்படி வெளிய ஓடி வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல நம்ம கதையோட ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே, இது அங்கிள் தானே அப்படின்னு இவ ஹீரோ மேல பேய் விழ, ஹீரோ அவள புடிச்சுடுறான். பார்த்தா இவ இப்படி ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்க, அவள தொரத்திட்டு வந்த அந்த பையன ஹீரோவோட ஆளுங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ்ள காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு தான் கூட்டு வரான். இப்ப அங்க கூட்டு வந்தோம்னா, இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு நைட்டு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ ஹீரோ கூட ஒண்ணா இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போயே ஆகணும்னு இவ கதவு திறந்துட்டு வரும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இவ ஹீரோவ பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம இவ முழிச்சுட்டு, "அங்கிள் நேத்து நைட் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதுவும் நடக்காத மாரி நம்ம 2 பேரும் அமைதியா இருக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம இருக்கான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "அங்கிள் ஜோசோ கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஜோசோன்றது ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ பெஸ்ட் ஃப்ரெண்டோட அங்கிள் தான் நம்ம ஹீரோ. இப்போ அடுத்த நாள்ல இருந்து, அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட கேக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப வந்து, "ஏய் என் அங்கிளுக்கு பர்த்டே வருதுடி. அவருக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும். நீயும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு" சொல்ல, "உன்னோட அங்கிள் பர்த்டேக்கு வந்து நான் என்னடி பண்ண போறேன்? என்ன கிஃப்ட் குடுக்குறதுன்னு கூட தெரியல. நான் செஞ்ச குக்கீஸ் இருக்கு. இத எடுத்துட்டு போய் குடுன்னு" ஹீரோயின் சொல்ல, அவளும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இவ அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "உன் தம்பி கிளப்ல இருக்கான். அவன போய் பத்திரமா கூட்டு வான்னு" சொல்ல, ஆனா அது கிளப்பு. அந்த இடத்துக்கு என்னால எப்படி போக முடியும்? எனக்கு என்னோட சேஃப்டி தான் முக்கியம்னு இவ சொல்லிட்டு இருக்க. லூஸ் மாரி பண்ணிட்டு இருக்காத. அவன் சாயங்காலம் சாயங்காலம் கிளப்ல தான் திரியிறான்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சீக்கிரம் போய் அவன கூட்டு வர வழிய பாருன்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ண வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இவளோட ஃப்ரெண்டுமே இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "அங்கிள் இந்த குக்கீஸ் உங்களுக்காக தான். என் ஃப்ரெண்ட் ஜியான் தான் பண்ணி கொடுத்தா இந்தாங்கன்னு" சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ கூட ஒண்ணா இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோயின் குடுத்த குக்கீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதே கிளப்புக்கு அவளோட தம்பிய கூப்பிடலான்னு வந்துட்டு இருக்க. அவன் பொண்ணுங்க கூட ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இப்படி பெத்தவங்க கஷ்டப்படுற காச கொண்டு வந்து இங்க அழிக்கிற? ஒழுங்கா வீட்டுக்கு வரியா? இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு" சொல்ல, அத பார்த்தோம்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, "என்னடா உங்க அக்கா ஓவரா பேசுறா? இப்படியே பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்ல, "என்னடா பண்ணுவ? உன் வேலைய பார்த்துட்டு போடான்னு" இவ்ளோ வம்புக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. அத பார்த்தவுனே அந்த பையன் கிளாஸ் எடுத்து இவ்ள அடிக்கலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்ள காப்பாத்துறான். என்னதான் இவன் காப்பாத்துனாலும் அவ கால்ல அந்த கிளாஸ் லைட்டா கீறிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ்ளோ காப்பாத்துனதுக்கு அப்புறம், "எவ்ளோ தைரியம் இருந்தா ஒயின் பாட்டில் எடுத்து பொண்ணுங்கள அடிக்க வருவ? உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன திட்டி விட்டுட்டு, இவளோட கால பாக்குறான். பார்த்தா அவளோட கால்ல அடிபட்டிருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கி வச்சுட்டு இருக்க, "அங்கிள் என்னால நடக்க முடியும். இறக்கி விடுங்கன்னு" இவ சொல்ல, "ஒழுங்கா என்ன புடிச்சுக்க இல்லன்னா கீழ விழுந்துருவ" அப்படின்னு சொல்லி ஹீரோவ தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்ல, இவ திரு திருன்னு முழிக்கிறா. "நீ செஞ்சு குடுத்த குக்கீஸ பத்தி சொல்றேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு கார்ல தான் வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் எப்படி கார்ல வந்துட்டு இருக்க, "மன்னிச்சிடுங்க அங்கிள். என்னால உங்களுக்கு பிரச்சனை தான். மேலும் மேலும் பிரச்சனை குடுத்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. யாராவது உன்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா, உன்ன நீயே பாதுகாக்க கத்துக்க. அதுதான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு" சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கால பிடிச்சு அவளோட காலுக்கு கட்டு போட்டு விடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, "உன் தம்பிய பார்க்க வரேன்னா, இந்த மாரி இடத்துக்கு தனியாலாம் வராத. கூட யாரையாவது கூட்டு வா. அப்படி யாரும் இல்லன்னா எனக்கு கால் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னத பார்த்த உடனே இவ அழ ஆரம்பிச்சுடுறா. "நான் எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவரு கேட்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விடு. இத நினைச்சுலாம் கவலைப்படாதன்னு" ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, டக்குனு அவனோட டிரைவர் கிட்ட சொல்லி கார நிப்பாட்ட சொல்லி இவளுக்காக போய் சாக்லேட் வாங்கிட்டு வரான். இப்ப இந்த கேண்டீஸ வாங்கிட்டு வந்து அவளோட கண்ண மூடி ஊட்டி விட்டுட்டு, "இந்த சாக்லேட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். உனக்கு எப்பல்லாம் கவலையா இருக்கோ அப்பல்லாம் இத சாப்பிடுன்னு" சொல்லி குடுக்க, இவளும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வாங்கிக்கிறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீங்க எனக்காக நெறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த உதவிய நான் திரும்ப பண்ணுவேன். எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க. என்னால முடிஞ்சா பண்றேன்னு" சொல்ல, "எது வேணாலும் கேட்கவான்னு" ஹீரோ சொல்ல, இவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோவோட டிரைவர் பார்த்தீங்கன்னா, "மேடம் எங்களோட காலேஜ் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஹீரோ பாத்தீங்கன்னா போனை கூட அப்படின்னு சொல்லி அவளோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறான். இப்பவே இப்படி சேவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க, இவ ஒரு சாக்லேட்டை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போக, ஹீரோவா அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ இப்படி பண்றத பார்த்தோம்னா அவனோட டிரைவர் பாத்தீங்கன்னா என்னால அதை நம்பவே முடியல. நம்ம பாஸ் ரொம்ப நாளா தனியா தான் இருந்தாரு. ஆனா இந்த பொண்ணு சொல்றத மட்டும் கேக்குறாரு. இத்தனை வருஷம் தனியா இருந்த ஆளோட மனசுக்குள்ள பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட கிளப்ல ஒண்ணா உட்காந்துட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்டு சொல்ற எதையும் கேட்காம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட டிபி எடுத்து பாத்துட்டு இருக்கான். இவ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் தான் நீ இப்படி சிங்கிளாவே இருக்க போற, யாரையாவது டேட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்ல, நான் உன்ன சிங்கிளா இல்ல நீ தான் சிங்கிளா இருக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனோட காலேஜ்ல இருந்துட்டு இருக்க. அவ கூட படிக்கிற பையன் தான் வந்து இவ கூட பேசிட்டு இருக்கான். இப்ப கூட பாத்தீங்கன்னா லீவ் வருது, இந்த லீவ்ல எங்க தங்க போறேன்னு சொல்ல, நான் இதுக்காக வெளியே போனேன், நான் எப்பவுமே ஹாஸ்டல்ல தான் தங்குவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த தடவை ஹாஸ்டல்ல ரெனோவேஷன் வேலை நடக்குது, அதனால எல்லாரும் கண்டிப்பா வெளியே தான் போயாகணும்னு சொல்ல, அப்படியா எந்த விஷயம் பத்தி எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்கு, அங்க வேணா ஸ்டே பண்ணிக்க வாடகைக்குன்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் ஈவினிங் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சீனியர்ஸ் அண்ணன் வீட்டுக்கு தான் வரான். இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீ ரூம் ஷேர் பண்ணிக்கலாம், இன்னொரு ஆள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா லேடிஸ் தான் தங்கியிருக்காங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ சீனியர்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள வந்தோம்னா அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பா. ஏய் பேசாட்டுக்கு அங்கிள் வீட்டுக்கு வந்துடுறீ, ரெண்டு பேரும் ஜாலியா ஒன்னா சேர்ந்து மூவி பார்க்கலாம்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அங்கிள் நான் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டுக்கு போக போறேன், அதுவும் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளவு சின்ன வயசுல டேட்டுக்கு போறியான்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றா. அதை பார்த்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா டேட்டுக்குலாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த ஆளு லவ் பண்ண மாட்டான், நம்மளே லவ் பண்ண விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஷோ திட்டிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட காலேஜ்லாம் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வர, வந்து பார்த்தா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுடுறாங்க அந்த ஹவுஸ் ஓனர். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நான் ஒரு நாள் கூட இந்த வீட்டுல தங்கல, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, நான் உனக்கு போன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா நீ போனே எடுக்கல, அதான் திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டேன்னு சொல்ல, ஆனா நான் உங்களுக்கு வாடகைக்கு பணம் கொடுத்துருக்கேன், இப்படி ஃபோர்ஸ் பண்ணி என்ன வெளியே அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல கேஸ் கொடுப்பேன்னு சொல்ல, அதான் நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இடத்த காலிப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே பார்க்க, வெளியில பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு. இவன் எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இவங்க அம்மா கால் பண்ணி, உனக்கு விண்டர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, பேசட்டுக்கு உங்க அப்பா கூட போயிரு, ஏன்னா உன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவனை பாத்துக்கிறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு, உங்க அப்பா வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கிக்கன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா சொந்த அம்மாவே என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சோஷாவை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து, அங்கிள் நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா ஒரு பிரச்சனை, என் ஃப்ரெண்டு தங்கியிருந்த இடத்த விட்டு அவளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அவளுக்கு கால் பண்ணி பார்த்தேன் கால் எடுக்கல, பனி வேற பெஞ்சிட்டு இருக்கு, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவளை தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க, இருந்து எதுக்கு பிரயோஜனம் இல்ல, ரெண்டு பேருமே என்னை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்கன்னு அவ சின்ன வயசுல நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ சின்ன வயசா இருக்கும்போது இவளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அப்பையில இருந்தே இவளுக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பயம். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா உங்க அப்பா கிட்ட போன்னு சொல்ல, அவங்க அப்பா உங்க அம்மா கிட்ட போன ரெண்டு பேரும் மாறி மாறி இவளை இப்படி பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்குன்னு வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, நான் எங்க போய் தங்குவேன்னு இவன் நடு ரோட்ல அழுதுட்டே வந்துட்டு இருக்கேன். அந்த இதுக்கு ஹிரதா வரான். இப்ப ஹீரோ வந்து வா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் அங்கிள் நான் பாத்துக்கிறேன்னு இவ போக பாக்க, எதுவும் பேசாம வான்னு சொல்லி கூப்பிட இவ யோசிக்கிறா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு அவள அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, வின்டர் வெக்கேஷன் விட்டாங்க, எங்க அம்மா கால் பண்ணாங்க, நான் கூட எங்க அம்மா என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களோ நினைச்சு ஆசை ஆசையா பேசினேன், ஆனா வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்குன்னு என் மேல பாசம் கட்ட இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு அழுதுட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உன் மேல பாசம் கட்ட நிறைய பேர் இருக்காங்கன்னு ஹீரோவில சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அவளோட ஃப்ரெண்டு இவ்வளவு பார்த்தவன ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. உனக்கு போன் பண்ணேன் நீ எடுக்கவே இல்லை தெரியுமா, அதை நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அந்த ஹவுஸ் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ சண்டைக்கு போகலான்னு பார்க்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அமைதியாயிரு, சின்ன பிரச்சனை தான் அதெல்லாம் பாத்துக்கலான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னாச்சு, உங்க அங்கிள் எதுவும் பேசாம இந்த இடத்த விட்டு போறாருன்னு சொல்ல, அவரை பத்தி நீ கவலைப்படாத,
ஃபர்ஸ்ட் உள்ளவா உள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்ல ஹீரோயின் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா இந்த சூப்பு குடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு சூப்பை கொடுக்க அவள அந்த சூப்பை குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த சூப்பை செஞ்சது என்னோட அங்கிள் தான்னு சொல்ல அதை பார்த்த உடனே இவளுக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. பார்த்து பொறுமையா குடிடி அப்படின்னு சொல்ல எவ்வளவு ஓகேன்றா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என் அங்கிளோட அசிஸ்டன்ட் ரீசெண்டா ஒரு விஷயத்த பத்தி சொன்னாரு. என் அங்கிள் ஏதோ காதலிக்கிறதா கேள்விப்பட்டேன். யாரை காதலிக்கிறாருன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து என் அங்கிள் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. ஆனா இனிமே அதெல்லாம் போயிரும். என் அங்கிளுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான்னா என் அங்கிள் என்னை கண்டுக்கவே மாட்டாருன்னு சொல்ல இவ இப்படி சொன்னவனே ஹிரேன் பாத்தீங்கன்னா இவ இப்படி சொன்னவனே என் மனசு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு, ஒரு மாதிரி கவலையா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நீ எதுக்கு கவலைப்படாத. ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உன்னோட அங்கிள். உனக்கு அவருக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா விட்டு போகாதுன்னு சொல்ல அவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ சோப்பெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அந்த பவுல எடுத்துட்டு வந்து வைக்கலான்னு வர பார்த்தா ஹீரோ ஹால்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா சைலண்டா போகலான்னு பாக்க எங்க போக பாக்குற எங்க வந்து உட்காருன்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு வந்து உட்காந்துக்கிறா. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கிள் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஒருவேளை வேலையில பிஸியா இல்ல பர்சனல் ஃபீலிங்கான்னு கேட்க பர்சனல் ஃபீலிங் தான். அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல சாரி அங்கிள் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு பேசலான்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு சரின்னு எந்திரிச்சு போறா. இப்பவே எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு நின்னுட்டு அங்கிள் உங்களை பத்தி சோஷா என்கிட்ட சொன்னா. நீங்க யாரையோ காதலிக்கிறீங்கன்னு சொன்னா. அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டே எனக்கு உங்க மேல கிரஷ் இருக்குன்றத என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்க என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க. அதனாலதான் இந்த கிரஷ் வந்திருக்கும். நான் உங்களை இப்படி காதலிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி அங்கிள் என்னோட ஃப்ரெண்ட நல்லபடியா பாத்துக்கங்க. ஏன்னா நான் ஃபாரின் ட்ரிப் கிளம்பி போயிட்டேன்னு சொல்ல அடியே என்னடி சொல்ற, என்ன உன் வீட்டுல விட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல சாரி டே எனக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் திரும்பி வரும்போது உனக்கான gift வாங்கிட்டு வரேன் ப்ளீஸ் என் மேல கோவப்படாத. என் அங்கிள் உன்னை நல்லபடியா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு போனை வைக்க அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இவ இப்படி பயப்படுறத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் இப்படி பயப்படுற, அதான் உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் இருக்கேன்ல, எதுக்காகவும் கவலைப்படாதன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்றான். இப்ப ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கழுத்தை பாக்குறா. அவனோட கழுத்தை பார்த்த உடனே இவளுக்கு அன்னைக்கு ஒன்னா இருந்ததுதான் ஞாபகம் வருது. அதை பார்த்த உடனே இவளோட காதெல்லாம் செவந்து போயிட்டு முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. என்னாச்சு உன் காது செவந்து போச்சு, அப்படி எதை பத்தி யோசிக்கிறேன்னு ஹீரோ கேட்க அதை பார்த்த உடனே இவ இரும ஆரம்பிச்சிடறா. எப்பவுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதை பத்தி யோசிக்கலாம் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உன் மைண்டுக்குள்ள ஏதோ ஓடுதே, அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்ல எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறுக்க முறுக்க கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, எனக்கு பதில் சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் பிள்ளை கிட்ட வந்து பேசாதீங்கன்னு சொல்ல ஏன் இப்படி கிட்ட வந்து பேசக்கூடாது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல கல்யாணம் ஆகல. அப்படி இருக்கிறப்ப நான் சிங்கிளா தான் இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் நடுவில் உள்ளது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு சொல்ல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அதெல்லாம் வைபே இல்ல. நீங்க என்னோட அங்கிள். மத்தபடி நம்ம 2 பேருக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னோட அங்கிள்னு நான் சொன்னேன்னா நான் உனக்கு அங்கிள் கிடையாது உன் ஃப்ரெண்டுக்கு தான் அங்கிள்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. அந்த போன் கால் வந்தவொடனே ஹீரோ பேசுறதுக்காக போக அந்த இதுக்கு இன்னொரு பொண்ணு தான் வரா. இப்ப இந்த பொண்ணு வந்து ஹீரோனை பார்த்த உடனே என்ன நீ அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க போல, ஆனா என்ன பண்றது நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது. ஏன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். பிளைண்ட் டேட்டுக்காக அவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்னதான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல இதெல்லாம் இதுக்காக என்கிட்ட வந்து சொல்றீங்க, எதாவது பேசுறதுன்னா அவர்கிட்ட போய் பேச வேண்டியதானேன்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவள ஹீரோவோட லவ்னு நினைச்சு அவளை போட்டு புலி பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்துடுறான். இவ ஹீரோ வந்து யார் நீங்க என்ன வேணும்னு கேட்க நான் ஜியான் குடும்பத்தோட பொண்ணு, உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன், தாத்தா தான் அனுப்பி வச்சாருன்னு சொல்ல இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை துரத்தி விட்டுறான். இப்போ அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஏன் சிரிக்கிறேன்னு ஹீரோ கேட்கிறான். அவன் நம்ம 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிறா. நம்ம 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னு நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டான்னு சொல்ல அவ கரெக்டா தானே நினைச்சு பேசினான்னு ஹீரோ சொல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணு பேசாதீங்க அங்கிள், நம்ம 2 பேருக்கும் அந்த மாதிரிலாம் எந்த சம்பந்தமே இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி இனிமே இதை பத்தி பேசல அமைதியா சாப்பிடுன்னு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட ஆபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோனை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் அவனோட அசிஸ்டன்ட்ட என்ன சொல்றானா, டேய் காலேஜ் படிக்கிற பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றது, இதுதான் ஐடியா இருந்தா குரான்னு சொல்லு. சாரி பாஸ் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா உங்களோட ஃப்ரெண்டு பெய் இருக்கானே அவன்கிட்ட அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல அவனும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் பெய் பாத்தீங்கன்னா இந்த தடவை பிசினஸ் விஷயமா என்கிட்ட பேச கூப்பிடல போல, இது பொண்ணுங்க விஷயமா பேச கூப்பிட்டுருக்க. சரி என்ன விஷயம் சொல்றான்னு சொல்ல டேய் நான் காதலிக்கிற பொண்ணு என்ன ஒரு பெரிய மனுஷனா பாத்துட்டு இருக்காடா, அங்கிள்னு கூப்பிட்டு இருக்கா. அப்படி இருக்க பொண்ணை எப்படி என்னால கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல நீ ஒன்னும் அந்த அளவுக்கு அங்கிள்
கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பயமுறுத்தின. ஏண்டா அந்த பொண்ணு தப்பு பண்ணும்போது பெரிய மனுஷன் மாதிரி போய் ஏதாவது திட்டிட்டு இருந்தியா? அதான் உன்னை பார்த்தா பயந்து போயிட்டான்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலடா. அவ மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு கொஞ்சம் ஐடியா கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் காதல அவகிட்ட டைரக்ட்டா காட்டு. மத்தபடி நடக்க வேண்டியது நடக்கும்னு இவனு ஹீரோக்கு ஐடியா குடுத்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ கூட ஒண்ணா இருந்த ஞாபகம் தான் வருது. அந்த ஞாபகம் வந்த உடனே இவ டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "ஏன் இந்த மாரி கனவுலாம் எனக்கு வருது?" அவரு சோஷாவோட அங்கிள். அந்த விஷயத்த மறந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு வயிறு வலிக்குது. என்னடான்னு பார்த்தா அவ பீரியட்ஸ் ஆயிட்டா. இப்ப அவ வயிறு வலி தாங்க முடியாம கஷாயம் வச்சு குடிக்கலான்னு வந்து நடு ராத்திரியில கஷாயம் வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்ப ஹீரோ இவ்ள பார்த்த உடனே, "என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு? ஜுரம் ஏதோ அடிக்குதான்னு தட்டு பார்க்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதாரண வயிறு வலி தானே" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன வயிறு வலின்னு எனக்கு புரியுது. வா உன்னை கூட்டு போறேன்னு" அவள தூக்கி வச்சுட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ கஷாயம் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடலான்னு பார்க்க, "நீங்க ஊட்டி விட வேண்டாம். நானே சாப்பிடுறேன்னு" இவ கஷாயத்த எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கால பிடிச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டதான் அமைதியா படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவன் அவளோட வயித்துல மசாஜ் பண்ணி விடுறான். அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "நானே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லி இவன் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் அமைதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, போகும்போது அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வர அந்த இடத்துல ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வந்து உட்காந்து சாப்பிட எது வேணாலும் ஆன்ட்டி கிட்ட கேட்டு அவங்க உனக்கு ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ளோ பாத்தீங்கன்னா, இவரு ஏன் என் மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்காருன்னா ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாசத்தோட பாத்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட சீனியர் தான் மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ் வந்த உடனே இவ கிளம்பி காலேஜுக்கு வந்துடுறா. இப்ப இவ காலேஜ்ல அவ சீனியர் கூட படிப்பை பத்தி பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். சாப்பிடறதுக்கு மறந்துடாத, அப்புறம் வயிறு வலிக்குன்னு இவன் மெசேஜ் அனுப்ப, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் இவ்ள பாத்தீங்கன்னா, அவ சீனியர் கூட பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. அவளோட மைண்ட் ஃபுல்லாவே ஃபோன்லயே தான் இருக்கு. அத பார்த்தோம்னா, அவன பாத்தீங்கன்னா, "என்ன எப்ப பார்த்தாலும் ஃபோனே நோண்டிட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான மெசேஜான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு" இவ போக பாக்க, உன் மண்டையில ஏதோ தூசி இருக்குன்னு அவன் தூசிய எடுத்து விட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கார்ல உட்காந்து பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கார வீட்டுக்கு விடுறான் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு வந்துட, இந்த சைடு ஹீரோயினும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா ஹீரோ ஏதோ கொஞ்சம் கோவமா இருக்க மாரி இருக்கு. அது பார்த்தோம்னா இவ்ள பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு அங்கிள்? ஒர்க்ல ஏதாவது டென்ஷனா? பார்க்கறதுக்கே கொஞ்சம் கோவமா இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு வயிறு வலி எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையான்னு?" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "நல்லாதான் இருக்கேன்னு" இவ்ள சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "யார் இந்த பையன்? அவன் கூட எதுக்காக சுத்திட்டு இருக்கன்னு?" சொல்ல, "அவரு என்னோட சீனியர். எனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றது அவர்தான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வீடு பார்த்து குடுத்ததும் அவர்தான்" சொல்லிட்டு இருக்க. ஏதோ 1, 2 ஹெல்ப் பண்ணிட்டான்றதுக்காக அவன நம்பிட்டு இருக்காத. இந்த மாரி பசங்கலாம் தப்பான இன்டென்ஷனோட தான் உன்கிட்ட பழகுவாங்கன்னு சொல்ல, "அப்பல்லாம் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. நீங்க கூட தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அப்ப நீங்களும் தப்பான இன்டென்ஷன்ல பழகுறீங்களான்னு?" இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. இவங்க கால் பண்ணி, "ஏய் என் அங்கிள் கிட்ட கொஞ்சம் பாத்துரு. ஏதாவது தப்பு பண்ணேன்னா திட்டி தலைவாருன்னு" சொல்ல, "சரி, சரி நான் பாத்துக்கிறேன்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ காலேஜ்ல படிக்கிறவங்க கூட ஒண்ணா சேர்ந்து ஐவிக்கு வந்திருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. அவள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவும் வந்துடுறான். அத பார்த்தோம்னா அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் இந்த பொண்ண கரெக்ட் பண்றதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? உங்க மனசுல உள்ள காதல அவகிட்ட சொல்லிருங்க. அதுக்கப்புறம் தான் எந்த ரிசல்ட்டா இருந்தாலும் தெரியும்னு" சொல்ல, "எனக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் குறைச்சாகணும். நான் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு" ஹீரோ சொல்ல, இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்க. அவ கூட படிக்கிற பையன் வந்து இவ கூட பேசுறான். "நைட்டு ஃப்ரீயா இருந்தா வாயேன் டின்னருக்கு போலான்னு" சொல்ல, அத பார்த்தோம்னா அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஆமாண்டி எல்லாரும் ஒண்ணா போனா நல்லா இருக்கும்னு" அவளும் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த சீனியர் தான் வரான். இப்ப இந்த சீனியர் வந்து, "இந்த மெடிசின் சாப்பிடு. இந்த மெடிசின் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு" சொல்லி அவளுக்காக குடுக்க, அவளும் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவன பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "இந்த இடம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாங்க அந்த இடத்த விட்டு போலான்னு" சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்தோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏன் இவ என்ன பார்த்து பயந்து ஓடுறான்? ஒருவேளை என்ன பார்த்து பயந்து போயிட்டாளா?" அப்படின்ற மாரி இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நைட்டு அங்கிள் நம்மள கன்னா பின்னான்னு திட்டிட்டாரு. எப்படி அவர் மூச்சுல முழிப்பேன்னு தெரியலையேன்னு" இவ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பார்த்தோனே சீனியர் வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். "ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்க? சளிகிலி புடிச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதே ஆடிட்டோரியத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப இவன் அவன பார்த்த உடனே ஹீரோவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? உனக்கு ஃபீவர் எதுவும் அடிக்குதான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கேன்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா.
இப்ப அவங்கலாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கதை ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்த உடனே, இவர் அந்த பொண்ணு மேல வச்ச கண்ண இப்போதைக்கு எடுக்க மாட்டாரு போலயேன்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஏய் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ரெஸ்ட் ரூம் வரைக்கும் என்ன கூட்டு போயேன்னு" சொல்ல, "சரி வா போலான்னு" சொல்லி ஹீரோயின் அவள ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டு வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அங்கிளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. கல்யாணமும் ஆகல. ஒருவேளை நம்ம அங்கிளுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா நல்லதா இருக்கும்னு இவ ஹீரோவ பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. "சாரிடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா போலான்னு" அவள கூட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நெறைய பேர் வராங்க. இந்த சீனியர் கையில ஃப்ளவர் பொக்கேயோட வந்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவன் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு" இவன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆக, இந்த சைடு ஹீரோவும் அத பார்த்துடுறான். இப்ப அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, டக்குனு போய் பவர் அப் பண்ணிட்டு ஹீரோயின தனியா கூட்டு வந்துடுறான். இப்ப இவன் இவள தனியா கூட்டு வந்துட்டு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "ஏன் இப்படிலாம் பண்ணக்கூடாது? உனக்கு அவன தான் புடிச்சிருக்கான்னு" சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள புடிச்சு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ரூமுக்கு வெளிய அந்த சீனியர் தான் இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? ஜியாங் நான் உன்ன கஷ்டப்படுத்துற மாரி ஏதோ பேசிட்டேன்னா கதவு திறன்னு" சொல்ல, அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "அங்கிள் அமைதியா இருங்க. நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை ஆகும்ன்னு" சொல்ல, ஆனா எனக்கு அத பத்தி கவலை இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு அவன புடிச்சிருக்கா? புடிக்கலையான்னு" கேட்க, புடிக்கலன்னு இவ சொல்றா. அத பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா உன் மனசுல உள்ளத இப்பவே சொல்லுன்னு" சொல்ல, "சீனியர் எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க உங்க மனச காயப்படுத்தினதுக்குன்னு" சொல்ல, இவ இப்படி சொன்னத கேட்ட உடனே அவளும் பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கான். இவ இப்படி அழுதுட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள கிஸ் பண்ணிட்டு அவள அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவள கிஸ் பண்ணலான்னு வர, ஹீரோயின் கோவத்துல ஹீரோவ ஆரம்பிச்சுட்டு, "தள்ளி போ! நீ மனுஷனே கிடையாது. மிருகம் என்கிட்ட வராதன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, அவளோட கைய புடிச்சுட்டு, "சாரி உன் கை ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இவ ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுறா? என்ன பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுவான்னு நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவகிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கான்னு?" கேட்க, "ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. என்னைக்கு உன்ன முதல் தடவ பார்த்தேனோ, அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் என் மனசுல நீ தான் இருக்க. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஆனா இப்ப அந்த பையனோட உன்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது. நீ என்ன விட்டு போயிருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடு. கண்டிப்பா நம்மளோட காதலோட எண்டிங் கல்யாணத்துல தான் போய் முடியும்ன்னு" சொல்லிட்டு இருக்க. "அங்கிள் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு அந்த மாரி எந்த தாட்டும் கிடையாது. ஆனா நீங்க சொல்றத பத்தி நான் யோசிச்சு பார்க்குறேன். என் பெர்மிஷன் இல்லாம இன்னொரு டைம் என்ன கிஸ் பண்ணாதீங்க, ஹக் பண்ணாதீங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "என்ன மன்னிச்சிடு. கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள நெஞ்சில சாய வச்சுட்டு இருக்க. இவளும் ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க. ஹீரோவ தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன் மனச காயப்படுத்த நான் எதுவும் பண்ணல. நீ என்ன விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வெளிய வரும்போது ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி நாளைக்கு உன்ன மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஹீரோ அவனோட தாத்தாவ பார்க்க தான் வரான். இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "என்னடா ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம ஷோஷோவோட கூட படிக்கிற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கூட உன்ன அங்கிள்ன்னு கூப்பிடுதாமே! கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. சரி எப்ப அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டு வரப்போற?" அப்படின்னு சொல்ல, "அவங்க மருமகள சீக்கிரமே கூட்டு வரேன். அதுவரைக்கும் என்ன கலாய்க்காம இருந்தீங்கன்னா அதுவே போதும்ன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. இவ சூப்பு குடிக்கும்போது அவ வாயில சூப் இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ அவள தொடச்சு விட்டுட்டு இருக்க. "நீங்க ஒண்ணும் எனக்கு தொடச்சுலாம் விட வேண்டாம். உங்கள நீங்க பார்த்துக்கங்க. என்ன நான் பார்த்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஏன் இப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்க? என்னை விட்டு இப்படி தள்ளி போனா எப்படி நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுன்னு" சொல்ல, "அங்கிள் நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, என்கிட்ட க்ளோஸ் ஆகாதீங்க. எனக்கு டைம் வேணும்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த அங்கிள் நீங்க கிடையாதுன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட முடிய அந்த பக்கம் கோதி விட்டுட்டு இருக்க. "இப்படிலாம் பண்ணாதீங்க அங்கிள்ன்னு" இவ சொல்றா. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பையன் மட்டும் அவன் மண்டையில கை வைக்கிறான். அவன் கை வைக்கலாம். நான் கை வைக்க கூடாதுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவன் என் மண்டையில கைய வச்சுட்டு நீங்க எப்ப பார்த்தீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியல. அவன உன் கூட பார்க்கும்போதே எனக்கு பயங்கரமா கோவம் வருது. எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடு. உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன். நான் என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறேன் நான் கேட்கிறேன். உன்ன கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண. அதான் சொன்னேன்ல கிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தூங்கலான்னு போக அவளுக்கு சுத்தமா தூங்கவே வரமாட்டேங்குது. இந்த அங்கிள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்றது ஒண்ணும் புரியலன்னு இவ குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்கா.
அவளுக்கு புது நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. அவளோட ஃப்ரெண்டு ஷோஷதான்னு சொல்லி, நான் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். அந்த ட்ரெஸ்ஸ போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது உனக்காக நானே ஸ்பெஷலா வாங்குனதுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னா அடுத்த நாள் இந்த ட்ரெஸ்ஸ வாங்குறதுக்காக அந்த கடைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு வேலைக்காரங்கள பார்த்தீங்கன்னா, சார் மேடம் வீட்ட விட்டு கிளம்பிட்டாங்கன்னு தாத்தாக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி குடுத்தது தாத்தா தான். இவ ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ டெலிவரி வாங்கலான்னு வந்துட்டு இருக்கா. பார்த்தா தாத்தாவும் அவங்க ஆளுங்களும் அந்த ஷாப்புக்கு வெளிய தான் நிக்கிறாங்க. இவ இப்படி வாங்க வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோக்கு பார்த்த பொண்ணு தான் வரா. இவ வந்து இது காஸ்ட்லியான ஷாப்பு. இங்க எப்படி நீ வந்த? உன்னால இந்த இடத்துல உள்ள எந்த பொருளையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் இங்க வந்தேன். ஒழுங்கா உன் வேலைய பார்த்துட்டு போன்னு இவ சொல்ல. ஃப்ரெண்டுக்காக வந்தியா? அவ கூட ஒட்டிக்கிட்டு அவ காச செலவு பண்ணிட்டு திரியறியான்னு இவ ஹீரோயின பத்தி தப்பாவும் அவள புல்லி பண்ற மாரியே பேசிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் தாத்தா வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு இப்படி புல்லி பண்ணிட்டு இருக்கா. அந்த கடையில உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, சாரி மேடம் இந்த ட்ரெஸ் ஜியாங் மேடத்துக்காக ஸ்பெஷலா பண்ணது. அந்த ட்ரெஸ் உங்களுக்கு என்னால தர முடியாதுன்னு சொல்ல, உங்க எல்லாருக்கும் கண் இல்லையா? இவகிட்ட காசே இல்ல. இவகிட்ட போய் இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸ குடுக்க பாக்குறீங்கன்னு, அவங்க எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்க. அதான் கடையில உள்ளவங்களே சொல்ட்டாங்கல்ல, உனக்கு தான் காது கேட்கலன்னு நெனைக்கிறேன். வேணா போயி வேற ஏதாவது ட்ரெஸ்ஸ பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்த உடனே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோக்கு தாத்தா ஹீரோயின பார்க்க வந்திருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு போயிட்டு, அவரு பிளான் பண்ணி அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கி குடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா சும்மாவே இருக்க மாட்டார் போல. இது வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஜியாங் அந்த ட்ரெஸ் கடைய விட்டு எங்கேயோ கிளம்பி போனான்னு கேள்விப்பட்டேன். எங்க போனான்னு விசாரின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா, அவ கூட படிக்கிற பொண்ண பார்க்கறதுக்காக வந்திருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா போல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, எனக்கு பயமா இருக்கு. நான் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் மட்டும் காலேஜுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுடின்னு சொல்ல, சரி ஹெல்ப் பண்றேன். ஆனா இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அந்த பையனுக்கும் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத ஹீரோயினோட அங்கிள் கேட்டு, ஹீரோயின் தான் பிரெக்னன்ட்டா இருக்காளோன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இவ என்ன கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு, அவங்க அப்பா ஹீரோயின் தான் பிரெக்னன்ட்டா இருக்காளோன்னு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்ல, அந்த இதுக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "உன்ன படிக்கிறதுக்காக வச்சா இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? யாரு கேட்டு நீ பிரெக்னன்ட் ஆனன்னு?" அவள புடிச்சு கன்னா பின்னான்னு கேட்க, "அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு?" இவ கேட்கிறா. "என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? இன்னைக்கு உங்க அங்கிள் மட்டும் உன்ன பார்க்கலன்னா, நீ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்டி இப்படிலாம் பண்ற? என் குடும்பமான போற மாரி இப்படி பண்றேன்னு சொல்ல, "அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நான் பிரெக்னன்ட்டா இல்லன்னு சொல்ல, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. உன்ன கொன்னு போட்டுருவேன்னு உங்க அம்மா திட்ட. ஏம்மா நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் பிரெக்னன்ட்டா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா நான் உண்மையாவே பிரெக்னன்ட்டா இல்லன்னு இவ பேசிட்டு இருக்க. வாய மூடு. சும்மா பொய் சொல்லிட்டு தெரியாதுன்னு அவங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தவன அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "இவனோட குழந்தைய தான் நீ சுமந்துட்டு இருக்கியா? அதுதான் அபார்ஷன் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "அம்மா நான் பிரெக்னன்ட்டாவே இல்ல. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அபார்ஷன் பண்ணணும்னு சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காத. இந்த ஆள பார்த்தா பணக்கார மாரி இருக்கு. பணத்துக்காக இந்த ஆள் கூட போயிட்டியான்னு?" அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கா. அவங்க அங்கிளும் இவள பத்தி தப்பா பேசுறாரு. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கிளோட கைய முறுக்கி விட்டுர்றான். இப்ப இவங்க எல்லாரும் இப்படி சண்டை போடுறத பார்த்த உடனே, "போதும் நிப்பாட்டுங்க. எந்த சண்டையும் போடாதீங்க. அம்மா நான் பிரெக்னன்ட்டாலாம் இல்ல. நம்புனா நம்புங்க, நம்பலன்னா டாக்டர போய் நீங்களே கேட்டுக்கங்கன்னு" சொல்லிட்டு, இவ என்ன கேட்கிறானா, "அங்கிள் சொன்னதுக்காக தான் என்ன பார்க்க வந்தீங்களான்னு?" கேட்க, "இல்ல உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். அதனால தான் டக்குன்னு வர முடிஞ்சதுன்னு" சொல்ல, "அம்மா தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லன்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் எத்தன நாள் ஹாஸ்பிட்டல்ல தனியா வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு?" இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு மேல எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு வர ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு அவள புடிக்கலாட்டியும் பரவால்ல. அவ மனச காயப்படுத்துற மாரி பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள தனியா கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அரைஞ்ச காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. எண்ட்ல பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க் யூ அங்கிள்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்ல, "உங்களுக்கு எப்பவுமே என்ன பிடிக்குமான்னு?" இவ கேட்கிறா. "ஆமா எனக்கு உன்ன எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். யாருக்காகவும் நான் உன்ன விட்டு குடுக்க மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே இவள பார்த்தீங்கன்னா, "நீங்க எப்பவுமே என்ன ஒரு குழந்தை மாரி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கும் அதே மாரி தாட் தான் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு. என்னால நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்றத நம்பவே முடியலன்னு" சொல்லிட்டு இருக்க. "நான் உண்மையாவே உன்ன காதலிக்கிறேன். வாழ்க்கை பூரா உன்ன நல்லா பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கன்னத்துல கிஸ் பண்றான். இப்ப வேணா பார்த்தீங்கன்னா, "எத நினைச்சும் கவலைப்படாத. மனசு கஷ்டமா இருந்தா வா ஹோட்டலுக்கு போலான்னு" 2 பேரும் ஹோட்டலுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ பார்த்தீங்கன்னா, நெறைய சரக்கு அடிச்சுட்டு, "இந்தாங்க, இந்தாங்க இன்னும் குடிங்கன்னு" சொல்ல, "போதும் போதும் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அமைதியா இருன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாதுப்பா. எனக்கு இன்னும் சாப்பிடணும் போல இருக்குன்னு" இவ சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோ கூட ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் தப்பா நடக்க பார்த்தானே, அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் தான் வராங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "டேய் அந்த பொண்ண பார்றா, நீ வேணான்னு சொல்லி இந்த கிழவன் கூட சுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க.
அத பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவள நான் சும்மா விட மாட்டேன்னு, இவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து யாருக்கோ சென்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, இவ பாட்டு பாட ஆரம்பிக்க, "போதும் போதும் நீ பாடுற பாட்ட என்னால கேட்க முடியல, வா போலான்னு" சொல்லி ஹீரோ அவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, இதுல பார்த்தீங்கன்னா, "என்ன நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னீங்க, இப்ப பாட்டு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்ல, சரி பொறுமையா வீட்டுக்கு வந்து பாடுன்னு சொல்லி ஹீரோவ அங்கருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ்ளோ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவ பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்து அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ணாம அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து, "ஐயய்யோ! நம்ம எப்படி இங்க வந்தோம்? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையேன்னு" இவ முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்த போல, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, எதுவுமே ஞாபகம் இல்லன்னு இவ சொல்றா. "நேத்து நைட்டு என்ன கட்டி பிடிச்சுட்டு விடவே மாட்டேன்ட்ட. என் கூடவே தான் இருந்த. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் யார் ஏத்துக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்க." "சாரி அங்கிள். இது தெரியாம பண்ணிட்டேன். நான் பண்ணத மனசுல வச்சுக்காதீங்கன்னு" சொல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவளோட அம்மா கால் பண்ணி, "நேத்து உன் கூட ஒரு பையன் இருந்தானே, அந்த பையன் யாருன்ற விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவன் குடும்பத்தோட ஒரே வாரிசு. ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் கூட சுத்துற வேலை வச்சுக்காத. நீ மட்டும் இல்ல, உன்ன மாரி நெறைய பொண்ணுங்க அவன் கூட சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாரி பணக்காரங்கலாம் பொண்ணுங்கள பொம்மை மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு" சொல்ல, "ஆமா, அவரு நல்லவரா கெட்டவரான்னு நீங்க எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். என் மனசுக்கு என்ன தோணுதோ அத நானே பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு இவ ஃபோன கட் பண்ணி விட்டுர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்றான்னா, "நான் பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர் போறேன். வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு" சொல்ல, "என்ன திடீர்னு போறீங்கன்னு" இவ கேட்கிறா. "வேலை விஷயமா தான் போறேன். எனக்காக நீ வெயிட் பண்ணு. வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, "ஆனா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்னைக்கும் எனக்கு உண்மையா இருக்கணும். எனக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "கண்டிப்பா உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு" ஹீரோவும் அவள சமாதானப்படுத்துறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ப்ராஜெக்ட்ட பத்தி லைவ் ஸ்ட்ரீம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுல அவள பத்தி தப்பு தப்பா சொல்லி அவளோட ஃபோன் நம்பரே போட்டு விட்டுர்றாங்க. இவ ஹீரோ கூட சுத்திட்டு இருக்கா இல்லையா? அந்த நியூஸ பத்தி சொல்ல, அத பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம், "ஏய் உன்ன பத்தி ஏதோ தப்பா சொல்றாங்க. உன் ஃபோன் நம்பர் கூட போட்டு விட்டாங்க பாருன்னு" சொல்ல, இவளோட ஃப்ரெண்டே எடுத்து காட்டுறா. அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, இது யாரோட வேலைன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இப்ப இவன பாத்தீங்கன்னா, இந்த வேலைய யாரு கண்டுபிடிச்சாங்கன்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட வீட்ல உட்காந்துட்டு அந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. யார் இப்படிலாம் பண்றது? என் மனசு கஷ்டப்படணும்னு இப்படி பண்ணி வச்சிருக்காங்களேன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "எத பத்தி கவலைப்படாத. எந்த பிரச்சனைனாலும் நான் சால்வ் பண்றேன்னு" சொல்லி ஹீரோவ தூக்கிட்டு வந்து மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் தான்னு சொல்ல, "உங்களால எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். இதுக்கு காரணம் அந்த பையன் தான். அவன் என் மேல உள்ள கோவத்துல இப்படி ஏதோ பண்ணிட்டான்னு" சொல்ல, "நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா ரிலாக்ஸா இருந்தா அதுவே போதும்ன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு, "எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. ஐ லவ் யூன்னு" சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "உண்மையாவா சொல்ற? என்னால இத நம்பவே முடியலன்னு" அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ள பாத்தீங்கன்னா, என்னன்னு தெரியல மனசு கஷ்டமா இருக்கு. மறுபடியும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இவன் கிஸ் பண்ண வரும்போது, இவ தடுக்கிறா. "ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க பிசினஸ் ட்ரிப்ல தானே இருக்கணும். அந்த பிசினஸ் ட்ரிப்பயே விட்டுட்டு எனக்காக வந்துட்டீங்களான்னு" சொல்ல, "பிசினஸ் ட்ரிப் போனா போயிட்டு போது. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு" ஹீரோ சொல்ல, அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, இதே மாரி காலம் பூரா என் மேல பாசமா இருக்கணும்னு சொல்ல, "கண்டிப்பா இருப்பேன்னு" சொல்லிட்டு ஹீரோ இவ்ள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, "இந்த விஷயம் உங்க குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு" சொல்ல, "அத பத்தி நீ கவலைப்படாத. அவங்க எல்லாரும் ரொம்ப மெச்சூரான பீப்பிள். பிரச்சனை என்னன்றத ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோவ சமாதானப்படுத்தி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். "இந்த வேலைய யாரு பண்ணன்றத கண்டுபிடிச்சிட்டியா? அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க பாஸ், கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னு" அவனும் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ்ள பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "நான் மறுபடியும் போய் சோசியல் மீடியா பார்க்கவான்னு" சொல்ல, "அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீ பொறுமையா பாருன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளிய போலாமான்னு" சொல்ல, "தாராளமா போலாமே" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, என் மேல உள்ள காதல இப்படிதான் காட்டுவீங்களான்னு இவ்ள ஹீரோவ கிஸ் பண்ண, கரெக்ட்டா அவங்க வீட்டு கதவ யாரோ திறக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் தான். அவ இவங்க 2 பேரையும் கிஸ் பண்ணிட்டு இருக்கறத பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆக, இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. எப்ப 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சீங்க? என் ஃப்ரெண்ட புல்லி பண்றீங்களா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலன்னு ஷோ வந்து தனியா கத்திட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இனிமே அவ உனக்கு ஆன்டி வேணும். ஒழுங்கா அவள ஆன்டின்னு கூப்பிடுன்னு" சொல்ல, "என்னது ஆன்டி வேணுமா? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னால அந்த காதலை ஏத்துக்கவே முடியாதுப்பா" அப்படின்னு இவன் காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா,
உண்மையாவே உன்னோட அங்கிள நான் காதலிக்கிறேன். நீ நினைக்கிற மாரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இப்பவே என்ன சொல்றேன்னா, அங்கிள் நான் ஜோஷா கூட தனியா பேசுறேன். நீங்க போங்கன்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, என் அங்கிள் உன்ன புல்லி பண்றாரா? என்கிட்ட சொல்லு. அந்த ஆள நான் சும்மா விட மாட்டேன். கொன்னு போட்டுருவேன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாதுடி. உண்மையாவே நானும் உன்னோட அங்கிளும் காதலிக்கிறோம். அவரு காதலிக்கிறத ஒரு பொண்ண பத்தி சொன்னாரே, அந்த பொண்ணு நான் தான். அதே மாரி எனக்கு உன்னோட அங்கிள புடிச்சிருக்குன்னு ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்ல, அத பார்த்தோம்னா அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அவரோட காதல என்னால நம்பவே முடியலடி. கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் போலன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீமிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டான். அதனால தான் இவ மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ப்ராஜெக்ட் பத்தி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவள பத்தி தப்பு தப்பா கமெண்ட் பண்ணவங்க எல்லாரும் இவள பத்தி நல்ல விதமா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா, இவளோட லைவ் ஸ்ட்ரீமிங்க பார்த்துட்டு, என் மருமகளுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஷோஷா தான் வரா. இப்ப ஷோஷா வந்து, இந்த வீடியோவ எதுக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இது என் ஃப்ரெண்டோட வீடியோ வச்சுன்னு சொல்ல, ஃப்ரெண்டுனா என்ன? இந்த வீட்டோட மருமக தானே! அந்த விஷயத்தையும் மறந்துறாதன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தாத்தா தெரியும்? அப்படின்னா இவங்க லவ் பண்ற விஷயம் எனக்கு தான் லாஸ்ட்டா தெரிஞ்சிருக்கா? இந்த விஷயத்த பத்தி ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்க, அத எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் தான் நாங்க சொல்லலன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளுக்கு காண்டாகுது. இப்ப இவ்ளோ தாத்தாவும் ஒண்ணு சேர்ந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, சீக்கிரமா அவள எங்க வீட்டுக்கு கூட்டு வாங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க கூட்டு வரேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தா இப்படி கூப்பிட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். தாத்தா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாரு, என் கூட வான்னு சொல்ல, அந்த மெசேஜ பார்த்தோன்னே இவ்ளோ ஓகேன்ட்டு அடுத்த நாளே ஹீரோ கிட்ட கிளம்பி வந்துட்டு இருக்கா. இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா உண்மையாவே மீட் பண்ணி தான் ஆகணுமான்னு சொல்ல, ஏன் இந்த இடத்த விட்டு ஓடி போகணும் போல இருக்கானே ஹீரோ கேட்க, ஆமாங்க பயம் இல்லாம எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் என்ன ஒரு சின்ன பொண்ணா பார்த்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட பொண்டாட்டி பொசிஷன்ல வச்சு பார்க்க போறாங்க. அப்படி பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பதட்டமா தானே இருக்கும்னு சொல்ல, எத பத்தி கவலைப்படாத. தைரியமா வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவ கூட்டு வர, அந்த இடத்துல தாத்தா தான் இருக்காரு. இவ தாத்தாவ பார்த்த உடனே தாத்தாக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்க. வாமா வாமா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணா பேசிட்டு இருக்க. தாத்தா பார்த்தீங்கன்னா இவளுக்காக காஸ்ட்லியான கிஃப்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு வேண்டாம் தாத்தா நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல, உனக்கு குடுக்காம வேற யாருக்குமா குடுக்க போறேன்னு தாத்தா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டும் வந்துடுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்த உடனே உங்க தாத்தா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ உன்னோட அங்கிள் வீட்டுக்குலாம் போகாத. இங்கேயே தங்கிக்க. இதுக்கப்புறம் உன் அங்கிள் கூட இருக்க போறது உன் ஆன்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா அதுக்காக ஏன் என்ன துரத்தி விடுறீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் அப்புறமா பதில் சொல்றேன்னு இவ தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் இங்க தான் தங்கி ஆகணும். அவள கூட்டிட்டு ரூமுக்கு போடான்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின கூட்டிட்டு ரூமுக்கு போறான். அங்க போன உடனே இவள பார்த்தீங்கன்னா, தாத்தா என்னைய அங்கிளே பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரிக்க பார்க்கல. எனக்கு பேர குழந்தை வேணும்ல. அதுக்காக தான் அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பி வச்சேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, தாத்தா வயசாயிட்டாலும் இந்த விஷயத்துல எல்லாம் கரெக்ட்டா இருக்கீங்கன்னு இவ தாத்தாவ புடிச்சு கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள வந்த உடனே, அந்த இடத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாரி தாத்தா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. அத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு, "இது எல்லாம் தாத்தாவோட வேலையான்னு?" கேட்க, "ஆமா, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக தாத்தாவே இது எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பார்த்திருக்காரு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நினைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் அமைதியா தூங்குவீங்களா? நான் போய் இந்த பக்கம் தூங்குவேன்னு சொல்லி ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஓகேன்னா சொல்லு" அப்படின்னு சொல்ல, ஓகே இல்லன்னு இவ சொல்றா. அத பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, சரி போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் நம்மளோட வீட்டுக்கு போனா தான் நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி போயிரலாம் வான்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த சீனியர் தான் இருக்கான். இப்ப அவன் கூட பேசிட்டு இருக்கும்போது இவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, அவன் இவள புடிச்சிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல நின்னுட்டு இருக்க. அத ஹீரோ பார்த்த உடனே கோவப்பட்டுட்டு, டக்குன்னு அவள அங்கிருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ இப்படி அவள வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தத பார்த்த உடனே, இவ ரொம்ப பயந்து போய் முழிச்சுட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "அங்கிள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஏன்னு காரணம் சொல்ல முடியாதுன்னு மறுபடியும் புடிச்சு கிஸ் பண்ண, "உங்களுக்கு பொறாம வந்துருச்சா? அதனால தான் இப்படி பண்றீங்களான்னு?" சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இவள கட்டி பிடிச்சுக்கிறான். "உன்ன வேற ஏதாவது பையன் கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால தான் நான் இப்படி பண்றேன். என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்லி ஹீரோ சாரி கேட்டுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "இந்த பொறாமையான காதல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஐ லவ் யூன்னு சொல்றான். இப்ப அவன் இப்படி சொன்ன உடனே இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்றாங்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா,
எனக்கு இப்ப அவங்க கூட ஒண்ணா இருக்கிறதுல சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா சொல்றேன்னு ஹீரோ கேட்கிறான். ஆமா, உண்மையா தான் சொல்றேன்னு இவ சொல்ல, இவ இப்படி சொன்னவுனே, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட பெட்ல ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் ஹீரோயின்க்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தாத்தா தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. டேய் ஜியாங்க கூட்டிட்டு வீட்டுக்கு வா, அவ கூட நான் கேம் விளையாடணும்னு சொல்ல, சரி தாத்தா கூட்டிட்டு வரேன்னு ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வரான். இப்ப அங்க வந்த உடனே இவ்ளோ தாத்தாவும் விளையாடிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஆளுக்கு அந்த கேம் சுத்தமா விளையாட தெரியல. அத பார்த்த உடனே ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. டேய் சொல்லிக் குடுக்க தான் நான் இருக்கேன்ல. உன் வேலைய பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோ அவள விட்டு போகாம அங்கேயே உட்கார்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு ஹீரோவ தொரத்தி விட்டுட்டு, ஹீரோயின் கூட கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோவ பத்தி தான் பேசுறாரு. அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணு கூடவும் சுத்துனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன்னதாம்மா கூட்டு வந்திருக்கான். அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு உன்ன காதலிக்கிறான்னு அர்த்தம். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப தனியால ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. ஏன்னா அவன விட நீ வயசுல சின்ன பொண்ணு. அவன அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2 பேரும் பொறுமையா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, வாழ்க்கை நல்லபடியா போகும்னு ஹீரோயின்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. தாத்தா சொன்னத கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அங்கிள், அவரோட வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. தாத்தா பாத்தீங்கன்னா, அவனோட உலகமே நீதான். கண்டிப்பா அவனால நீ இல்லாம இருக்கவே முடியாது. இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாத்திட்டு இந்தா வச்சுக்கன்னு சொல்லி ஃபைல குடுக்க, தாத்தா எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்னத பார்த்த உடனே தாத்தாக்கு இருமலா வந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, தாத்தா என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, ஒண்ணும் இல்லம்மா, லைட்டா சளி பிடிச்சிருக்கு. அவன மட்டும் நல்லபடியா பார்த்துக்க. அவன உன்ன நம்பி தான் ஒப்படைக்கிறேன்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு தாத்தாவ பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வரா. இப்ப அவ இப்படி வீட்டுக்குள்ள வர அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவர ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் தாத்தாவ பார்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு முக்கியமான ஃபோன் கால் வருது. தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த ஃபோன் கால் வந்த உடனே இவ ஹாஸ்பிட்டலுக்கு வர பார்த்தா தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவர் உள்ள இருந்துட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்கான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. நல்லபடியா இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு அவர காப்பாத்தியாச்சு. ஆனா இத விட மேஜர் சர்ஜரி ஒண்ணு இருக்கு. அதுல தான் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. எனது மேஜர் சர்ஜரியான்னு ஹீரோ கேட்க, அவரும் சர்ஜரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் இப்படி சொல்லிட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிறான். இவன் இப்படி அப்செட் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, "இத பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க போய் ஃபர்ஸ்ட் தாத்தாவ பார்க்கலான்னு" எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர பார்க்க தான் உள்ள வராங்க. இப்ப வர பார்த்தீங்கன்னா, "எனக்கு எதுவும் ஆகல. என்ன நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா நல்லபடியா எந்திரிச்சு வந்து எங்களோட கல்யாணத்த பார்ப்பீங்கன்னு" சொல்லி இவ்ளோ அவருக்கு நம்பிக்கை குடுக்குற மாரி பேசிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் தாத்தாவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர பார்த்தீங்கன்னா சர்ஜரி ரூம்க்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப தாத்தாக்கு உள்ள சர்ஜரி நடந்துட்டு இருக்க. இவங்க எல்லாரும் பயங்கர டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் அந்த ரூம விட்டு வெளிய வந்து, "கவலைப்படாதீங்க, தாத்தாவ காப்பாத்தியாச்சுன்னு" சொல்ல, அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரோட முகத்துல சந்தோஷமே வருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகலன்னு" சொல்ல, "நான் தான் சொன்னேன்ல அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு. நம்ம கல்யாணத்த பார்க்காம அவர் நம்மள விட்டு போக மாட்டாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவரு கண்ண முழிச்ச உடனே போய் பார்க்கணும்னு நார்மல் வார்டுக்கு மாத்துன உடனே தாத்தாவ பார்க்க வந்துடுறாங்க. இப்ப தாத்தா இவங்க எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்கப்பா, எனக்குன்னு இருக்க ஒரே ஆசை என்ன தெரியுமா? என்னோட பேர குழந்தைய பார்க்கணும்ன்றதுதான். அதுக்கான வேலைய நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு" இவங்க சொல்ல, அத பார்த்த உடனே ஷோஷோ பார்த்தீங்கன்னா, "கவலைப்படாதீங்க 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமே உங்களுக்கு பேர குழந்தை பெத்து குடுத்துருவாங்கன்னு" சொல்ல, அத பார்த்து இவங்க 2 பேரும் வெட்கப்பட்டுட்டு வெளிய வராங்க. இப்ப வெளிய வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "தாத்தாவோட ஆசைய நிறைவேத்தலாமா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது போங்கன்னு" சொல்லிட்டு இவன் வெட்கப்பட்டுட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஆசை நிறைவேறி தான் ஆகும். அது எப்ப நிறைவேத்தினா என்ன அப்படின்னு சொல்லி அவள அங்கருந்து கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இவ சமைச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, தாத்தா என்ன சொன்னான்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் நான் ஒண்ணும் மறக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, அந்த பக்கம் சூப்பு கொதிச்சிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பு கொதிச்சு கீழ ஊத்திற போதுன்னு" சொல்ல, "சூப்ப பத்தி கவலைப்படாத. நம்ம குழந்தைங்கள பத்தி கவலைப்படலாம் வான்னு" சொல்லி ஹீரோவ தூக்கிட்டு வந்து என்ன சொல்றேன்னா, "நாம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "தாராளமா பெத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நைட் பெர்ஃபார்மன்ஸ் என்னோடதுன்னு" இவ ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் இவளோட அம்மா, அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ சொன்ன மாரி நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு" சொல்ல, "சரி வெயிட் பண்ணுங்கன்னு" இவ அவளோட அம்மா, அப்பா பார்க்கறதுக்காக வந்துடுறா. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "வாம்மா ஸ்கூல்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நான் அத பத்தி கேட்கறதுக்காக வரல.
நான் அவர கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்காக என்னோட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, "சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக வந்தியா? அந்த பணக்காரன கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்காது. அவன் பின்னாடி 1000 பொண்ணுங்க இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு" சொல்ல, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. என்னோட காதல் மேலயும் நம்பிக்கை இருக்கு. அவரு கண்டிப்பா என்ன நல்லபடியா பாத்துக்குவாரு. இப்படி பயந்து பயந்து என்னால உங்கள மாரி வாழ முடியாதும்மா. என்ன நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நானும் சொல்றேன். ஆனா என் பேச்சு நீ கேட்க மாட்டல்ல. எப்படியே போய் தொலைன்னு சொல்லி அவங்க அம்மா ரெஜிஸ்ட்ரேஷன் புக்க குடுக்க, இவளும் அந்த புக்க வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வெளிய வந்தவுடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க அம்மா ஏதோ சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. புக்கு கிடைச்சிருச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாங்க போலான்னு சொல்லிட்டு, இவ அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வர, அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ பேர எழுதி ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்கா. அத பாத்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இது எப்பயிலேருந்து நடந்துச்சு? இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லன்னு சொல்லி அவன் படிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் படிக்காதீங்க குடுங்கன்னு சொல்லி இவன் கேட்க ஹீரோ தரமாட்டேங்கிறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறன்னு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சுன்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவள அங்கருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. அவன ஒரு இடத்துக்கு ஷோ தான் கூட்டு வரா. இப்ப அந்த இடத்துக்கு வந்தோனே இவள பாத்தீங்கன்னா, 2ண்ட் ஃப்ளோர் போய் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே ஹீரோவ பார்த்த உடனே, "உங்கள நான் என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ, அன்னைக்கே எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சது. உங்கள நான் பார்க்குறப்பலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிட முடியும்னு தைரியம் கிடைச்சது. இது எல்லாமே நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது தான். அதுக்கப்புறம் தான் அது காதல் அப்படின்றதையே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிரஷ் காதலா மாறுனுச்சுன்னா, அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க தான். உங்க கூட வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்லி இவ ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ப்ரப்போசல நான் தான் பண்ணணும்னு அவன ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுறான். "உன்ன மாரி ஒரு பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ எப்பவும் என் கூட இரு. உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன்னு" சொல்லி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, அவளும் அந்த ப்ரப்போசல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப இவங்க 2 பேரும் அவங்கள எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்றத வெளிய சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷோஷோ வந்துடுறான். அவள பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எல்லாமே உன்னால தான் ஷோஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் கையில போட்டிருக்க ரிங்கையும் ஃபோட்டோ எடுத்து, அத எடுத்து டிபியா வச்சுக்கிறான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, கல்யாண நாளே சீக்கிரமே வரப்போதுன்னு சொல்ல, இவ சொன்னத கேட்டவுடனே, இவங்க 2 பேரும் ஹேப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா, இவங்க 2 பேரோட கல்யாண நாள தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள அவங்க ஃபேமிலி மெம்பர் முன்னாடியோ, ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடியோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அத பாத்தா அவங்க எல்லாரும் சந்தோஷமா கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத பாத்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள கிஸ் பண்ணி முடிச்சு அந்த கல்யாணத்த நல்லபடியா முடிச்சு வைக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு, சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.